நடிகை ரஞ்சனி அவர்களும் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோடையும் பேசலாம். வணக்கம் மேம், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. மேம், பாக்யராஜ் அவர்கள் பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், அவர் பற்றின நினைவுகள் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம். இது ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு இழப்பு, பெரிய இழப்பு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் என்னோட குருநாதர் பாரதிராஜா சார் போனாரு. அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யன் ஆயிட்டு ஒரு தமிழ் சினிமால பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நிறைய அவார்ட் வாங்கின பாக்யராஜ் அங்கிள் அவங்க இன்னைக்கு போனதுல ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நான் ஏன் அங்கிள்னு சொல்றேன்னாக்கா, சிங்கப்பூர்ல வந்து 1980 நாங்க எங்க அப்பா ஒரு ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் எங்க ஃபேமிலி சேர்ந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாக்யராஜ் ஷோன்னு சிங்கப்பூர்ல நாங்க செஞ்சது. அப்போ அங்கிள் அப்பதான் நமக்கு வந்து அவரு என்ன ரொம்ப க்ளோஸ் ஆகுனது. அப்ப என்னை பார்த்துட்டு அவரு எங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாரு, நான் அடுத்த படம் பண்றேன், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் தான் சின்ன வீடுக்கு வந்து அவரு என்ன வந்து என்ன சொல்றது, மேக்கப் டெஸ்ட் எடுத்து இது பண்ண நடிக்க இது பண்ண ரெடி பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த நான் வந்து கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிக்சர்ஸ் தான் வந்து பாக்யராஜா சார் கண்ணுல பட்டது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆளை வந்து ஃபிக்ஸ் பண்ணாருனாக்கா அந்த ஆளு வந்து எப்படியாவது சினிமா இண்டஸ்ட்ரியில வந்துருவாங்க. அண்ட் பின்ன அதுக்கப்புறம் நான் அவரோட படத்துல நடிக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி வரல. பட் இருந்தாலும் எங்க பார்த்தாலும் வந்து சிங்கப்பூர் அப்படிதான் என்னை வந்து கூப்பிடுவாரு அவரு. ஸோ ஹீஸ் வெரி டவுன் டு அர்த் பர்சன். பின்ன அது மட்டும் இல்லை, நாங்க வந்து நடிகர் சங்கமோட இதுல இருக்கப்போ அவரோட குரூப்ல நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு அங்கேயும் அப்படித்தான், ரொம்ப சிம்பிள். அவர் பெரிய ஆளு சின்ன ஆளு அதெல்லாம் பாக்குறது இல்லை, எல்லாரும் ஈக்குவல். ஒரு நல்ல மனுஷன். அது மட்டும் இல்லை, ரொம்ப யாருக்கிட்டயும் ஹர்ட்டா பேச மாட்டார், ரொம்ப மரியாதையா பேசுவாரு. இன்னைக்கு அவரு போனது வந்து யாரும் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. அண்ட் அவரோட படங்கள் ஒரு படங்கள் எடுத்து பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டட் அண்ட் நல்ல நல்ல மெசேஜஸ். இவந்தோ என்ன சொல்றது, காமெடியா இருந்தாலும் கூட அது திங்க் பண்ற லெவலுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு விஷயங்கள் அவர் பேசுவாரு. அப்புறம் சார் பாரதிராஜா சாரும் அவருக்கும் இருக்கிற ஒரு க்ளோஸ்னஸ் வந்து எப்போதும் அது எங்க பார்த்தாலும், நானே நிறைய வாட்டி பார்த்திருக்கிறேன். பாரதிராஜா சார் வந்தாக்கா இவரு உடனே டபேர்னு எந்திரிச்சு அவருக்கு வந்து அந்த குருன்னு, அந்த எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த குருன்னு இருக்கிற அந்த ஒரு இது இருக்கு பாருங்க, மரியாதை. அது அவர் வந்து எப்பயும் வந்து அவரு இது பண்ண மாட்டாரு. எங்க இருந்தாலும் அவரு சார் 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 என்னோட சார், என்னோட டைரக்டர் சார், இப்படித்தான் அவரு வந்து, அவரே ஒரு பெரிய டைரக்டரு, அவரு வந்து அவரோட குருவை வந்து இன்னும் பெரிய டைரக்டர்னு அந்த மரியாதை காட்டுவாரு. அது பப்ளிக்ல இருந்தாலும் கூட அவரு வந்து அவரு டோன்ட் கேர், அவரு அந்த மாதிரி ஃபாலோ பண்றாரு. இவங்கெல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கும் வந்து அந்த மரியாதைனா என்ன, ஆளுங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எனக்கு என்ன சொல்ல தெரியல, எனக்கு பூர்ணிமா அக்காவுக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரியல. அவங்கள வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா அவங்க அப்படி டேக் கேர் பண்ணிக்குவாங்க அங்கிள. சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அப்படி பாத்துக்குவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சாந்தனு அண்ட் சரண்யா அவங்க 2 பேருக்கும் இட்ஸ் a huge loss தான். நமக்கே இப்படி இருக்கிறச்ச அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும். ஸோ தமிழ்நாடு வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய பெரிய லெஜண்ட்ஸை வந்து நம்ம இழந்துட்டோம் இப்போ இந்த கொஞ்ச நாள்ல. ஸோ இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப ஷாக்கா தான் இருக்குது. நல்ல ஹெல்த்தியா நல்ல ஹெல்த்தை பார்த்துக்குவாரு அவரு. பட் அவரோட படங்கள் வந்து எப்போதும் பேசிகிட்டே இருக்கும், அது மட்டும் ஒண்ணு. அவரு இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். பட் என்ன செய்யறது, எனக்கு அதுக்கு மேல என்ன சொல்லுறதுன்னே தெரியல.
எப்போதும் அவரு சிரிச்ச மூஞ்சியா, சிரிச்ச முகம், அவரு போன் எடுத்தலாம் அப்படித்தான் பேசுவாரு. அவரு ரொம்ப ஹாப்பியா பேசுவாரு. ஒரு நாளைக்கும் போன் தான் அந்த சேடா பேசவே மாட்டாரு. ரொம்ப உற்சாகமா பேசுவாரு அவரு. அது அவரை மிஸ் பண்ணதுல ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.